ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாய்ச்லேண்ட் டேட்டூ பென் மிஷின். டாய்ச்லேண்ட் V2 இந்த மாடலோட நேமு. இட்ஸ் a professional tattoo machine for professionals. வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது ஒரு பென் மிஷின். ஓகே, பாருங்கள், இதுலேயே 2 பேட்டரி இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லான ஆரஞ்சு, கோல்டன் ஆரஞ்சு கலர். கொஞ்சம் வெயிட் இருக்குது மிஷினு. ஓகே, இதை நம்ம பார்ப்போம். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு. இந்த பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் இதுவும் ஹைப்ரிட் மிஷின் தான். நீங்கள் கேபிள்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பவர் சப்ளையில் இருந்து கேபிள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரப்பர். இது உங்களுக்கு C3 கேபிள் அடாப்டர். நீங்கள் நார்மல் மொபைல் சார்ஜர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த கேபிளையும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நீங்கள் கேபிள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிட்டாச்சபிள் இருக்குது. இங்கே மேலே வந்துட்டு உங்களுக்கு பவர் ஆன் பட்டன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டரி நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இந்த டாய்ச்லேண்ட் லிபர்ட்டி V2 இந்த பென் மிஷினை ஆன் பண்ணோம். ஓகே, கிளிக் பண்ணோன்னே ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது எவ்வளோ ஸ்பீடு இருக்குதுன்னு காமிக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு பேட்ரி பர்சன்டேஜ் இந்த லைன்ஸ் இருக்குது, அது பேட்ரி. இதே நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே ஆஃப் ஆகிடும். ஒரே பட்டன் தான் இல்லை, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் ஆன் ஆகிடும். அதில் நீடில் நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த சைடில் 2 பட்டன் இருக்குது. இது ப்ளஸ் மைனஸ் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. 12 ஸ்பீட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 12 ஸ்பீட் யாரும் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. 8, 9 இல்லை 10 மேக்ஸிமம் இருந்தாவே போதும். ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது மெஷின் இந்த ப்ராடக்ட் வரும்போது 5 to 6 hours நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜெர்மன் கம்பெனி, டாய்ச்லேண்ட் லிபர்ட்டி V2 பென் மெஷின். ஸோ இதில் ஒரு கிரிப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஸோ நீங்கள் இந்த பேட்ரி வேணும்னா நீங்கள் இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் கேபிள்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த கேபிள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் அந்த மிஷின். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப க்ரிப் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு லைனிங், ஷேடிங் அண்ட் கலர் பேக்கிங் கூட இது நல்ல
ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ்னால் அவங்களுக்கு 2 பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேட்ரி நீங்கள் உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் காலி ஆகிடுச்சுன்னா கூட நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு பேட்ரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் மறுபடியும் இந்த கேபிள்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் எதுவுமே கொடுக்கல. ரொம்ப சிம்பிள் டு யூஸ். இட்ஸ் வெரி சிம்பிள். இதில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு கேபிள் இருக்குது. இது நீங்கள் நமக்கு மிஷின் கேபிளாக இருக்குது. இதில் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் பவர் சப்ளையை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம நீடில் போட்டு செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த பேட்ரி வேணான்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அட்டாச் பண்ணும்போது டைரெக்டாக நீங்கள் கேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஹைப்ரிட். நீங்கள் கேபிள்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை பேட்டரிலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 பேட்ரி இருக்குது. ஒரு பேட்ரி வந்து ஸ்பேரு, இதில் இன்னொரு பேட்ரி வந்து இதில் அட்டாச் ஆகிருக்கும். இங்கே இது வந்து த்ரெட்டிங் டைப். இந்த மாதிரி நீங்கள் இதை டிட்டாச் பண்ணிடலாம். மறுபடியும் நீங்கள் அந்த பேட்ரி வந்துட்டு லோவாக இருந்தால் இதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பவர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்துட்டு ப்ளஸ் ஸ்பீடு நீங்கள் ப்ளஸ் பண்ணலாம், இது மைனஸ் ஸ்பீடு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மிஷினில் 9 மேக்னம் நீடில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நீடில் எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை ஆன் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் வெளியே வரணும் நீடிலுக்கு. இங்கே இந்த த்ரெட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீடிலோட லென்த்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப உள்ளே இருக்குது. இது நீங்கள் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு நீடில் வெளியே வரும். பாருங்கள், எவ்வளோ நீடில் வந்துட்டு உங்களுக்கு லென்த் வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே
தராங்க, தெரியுதுங்களா? இவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் லென்த் பண்ணிக்கலாம். இன்னும் லென்த்தியாக வேணும்னாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு மெஷின்லேருந்து அரௌண்ட் 4 mm வரைக்கும் வருது. இதே நீங்கள் மறுபடியும் நீங்கள் லென்த்தை டிக்ரீஸ் பண்ணனாலும் இதை ரிவர்ஸ்லேயே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாகிடும். ஸோ நீங்கள் இது பேட்ரி இல்லாமல் வயரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லென்த் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ இதுதான் டாய்ச்லேண்ட் லிபர்ட்டி V2 பென் மெஷின் ரிவ்யூ. ஓகே, இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நாட் ஒன்லி மெஷின், ஆல் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். டேட்டூக்கு எந்தெந்த மாதிரியான உங்களுக்கு மெட்டீரியல் வேணுமோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், டேக் கேர். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.